நான் எம்எஸ்டிசி மூலமாக ரூ.16,60,000க்கு விருதுநகரில் பிளாட் ஒன்று உறுதி செய்துள்ளேன். என்னிடம் 15 லட்சத்திற்கு நிறுவனத்தின் பாண்ட் உள்ளது. இஓடபிள்யூ அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் நான் பெற்றுள்ளேன். அதில் உங்கள் முதலீட்டு தொகையாகிய 15 லட்சத்திற்கு கூடுதல் தொகையாகிய ரூ.1,60,000 இஓடபிள்யூ கணக்கில் 21 நாளைக்குள் செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் எனது முதலீட்டையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொண்டு பிளாட் ஒதுக்கியிருப்பதாகத்தானே நான் புரிந்து கொள்ள முடியும். நல்ல கேள்வி. நீதிமன்றத்தில் 27 ஏப்ரல் 2026 முதலீட்டு தொகையை விட 296 பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிகமான தொகைக்கு ஏலம் எடுத்துள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அதிக தொகையை அறிவிப்பு கொடுத்து 21 நாளைக்குள் இஓடபிள்யூ கணக்கில் வாங்கிக் கொள்ளலாம் என்று இஓடபிள்யூவுக்கு மாண்புமிகு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அப்படியானால் தற்போதைய நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இறுதியில் உங்களுக்கு ஒதுக்கப்படும் இறுதி பங்கீடு தொகையை கழித்து மீதி தொகையை நீங்கள் செலுத்த வேண்டியது வரும். இந்த ஏலத்தை ஏற்றுக்கொள்வதையோ நிராகரிப்பதையோ நீதிமன்றமே இறுதி முடிவு அறிவிக்கும் என்றுதான் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்கள் பிளாட் வாங்க வேண்டாம் என்று முடிவெடுத்தால் இந்த ஏலத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அப்படி விலகுபவர்களுக்கு எம்எஸ்டிசி சேவை கட்டணம் திரும்ப தரப்படுமா என்ற கேள்விக்கு எம்எஸ்டிசியோடு கலந்து பேசி அது பற்றி அடுத்த நீதிமன்ற விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் இஓடபிள்யூ கணக்கில் செலுத்தும் அதிகப்படியான தொகை திரும்ப பெற முடியுமா என்ற கேள்வி நீதிமன்றத்தில் யாராலும் எழுப்பப்படாத காரணத்தால் அது பற்றி எங்களால் உங்களுக்கு பதிலளிக்க முடியவில்லை. அடுத்து கடந்த 27 ஏப்ரல் 2026 விசாரணையில் நீதிபதி அவர்கள் மின் ஏல நடவடிக்கையில் திருப்தி அடையாத சூழலில் தேர்தலை காரணம் காட்டி மறு ஏலம் விடப்பட்டால் மீதமுள்ள பிளாட்டுகளை ஏலம் விட்டு பணமாக ஓரளவு சாத்தியப்படுத்த முடியும் என்று அரசு தரப்பு வலியுறுத்தியதால் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வெளிநபர்கள் ஏலம் எடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார்கள். நீதிமன்ற ஏலம் நடைபெறுவதை வெளிநபர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஏலத்திற்கு உட்படுத்தப்பட்ட நியோமேக்ஸ் ப்ராஜெக்டுகள் இருக்கும் பகுதிகளில் வாடிக்கையாளர்கள் சங்கங்களின் துணையோடு விளக்க கூட்டங்கள் மற்றும் ஆட்டோ விளம்பரங்கள் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இஓடபிள்யூ பொறுப்பு அதிகாரியை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் சில சங்கங்கள் நீதிமன்றத்தில் பாண்டுக்கு லேண்ட் கொடுப்பதாக சொன்னது போல் பணமே இல்லாத நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களை ஏலம் எடுக்கச் சொல்லி வற்புறுத்துவதாகவும், இன்னும் சில சங்கங்கள் நீங்கள் முதலில் எம்எஸ்டிசி மூலம் ஏலம் எடுங்கள், நீதிமன்றம் முழு பணமும் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விலகிக் கொள்ளலாம் என்றும் ஆலோசனை வழங்குவதாகவும் கேள்விப்படுகின்றோம். நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் அப்படி எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இறுதியில் நீங்கள் ஏலத்தில் உறுதி செய்யும் பிளாட்டிற்கு முழு பணமும் செலுத்துவதாக இருந்தால் அதிகம் பேர் நிச்சயம் இந்த ஏலத்தில் கலந்து கொள்ளுங்கள், அல்லது வெளிநபர்களை இந்த ஏலத்தில் கலந்து கொண்டு நிலங்களை எடுக்க ஊக்குவியுங்கள். அப்பொழுதுதான் எம்எஸ்டிசி மூலம் வெளிநபர்கள் ஏலம் எடுப்பதை ஊக்குவிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அது பலனளிப்பதாகவும் நீதிமன்றத்தின் உத்தரவை நாம் செயல்படுத்த உறுதுணையாக இருந்ததாகவும் அமையும் என்று அனைவரையும் வலியுறுத்துகின்றோம். வாடிக்கையாளர்களின் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சில சங்கங்களை நிறுவனத்தின் ஆதரவாளர்கள் சிலர் ஆக்கிரமித்துக் கொண்டு நீதிமன்ற செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த தவறான அணுகுமுறை மூலம் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க முயற்சிக்கின்றார்கள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். அப்படிப்பட்ட சங்கங்களை புறந்தள்ளி விலகி இருப்பதே முதலீட்டாளர்களுக்கு நன்மை தரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்த தூத்துக்குடி மாவட்ட முதலீட்டாளர்கள்.